ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி வந்து ராமநவமி. அதுக்கு நான் வந்து பிரசாதம் தான் செய்கிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பானகம் செஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் நீர்மோர், அதுக்கப்புறம் வந்து வடைப்பருப்பு. பானகத்துக்கு 2 டம்ளர்ஸ் வாட்டரில் வந்து நம்ம வந்து வெல்லம் சேர்த்துருக்கோம். இதில் வந்து கொஞ்சம் ஏலக்காய், அதுக்கப்புறம் சுக்கு பொடி இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்சு தான் லெமன் இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் வந்து லெமன் சேர்க்க மாட்டேன் இதுக்கு. அப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் பச்சைக்கருப்பு இதை சேர்த்துக்கலாம். இப்போது நீர்மோர் செஞ்சுக்கலாம். புளிப்பில்லாத தயிராக எடுத்துக்கோங்க. ஒரு 2 கப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டு, அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மிக்சியில் அடிக்கிறது இருந்தால் அடித்து எடுத்துக்கோங்க. நான் வந்து அப்படியே தான் சிலிப்பி எடுக்க போகிறேன். நீங்கள் வேணால் மிக்சியில் போட்டு அடிச்சுக்கோங்க. அப்புறம் அந்த கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் நல்லா கசக்கி சேர்த்துக்கோங்க. இஞ்சி வேணால் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், கடுகும் பெருங்காயமும் தாளித்து கொட்டிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், கோஸ்மல்லி செஞ்சுக்கலாம். இது வந்து பாசிப்பருப்பு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இதில் வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அவங்கவுங்க வீட்டு வழக்கப்படி செஞ்சுக்கலாம். இது வந்து நான் வீடியோ பார்த்தா செய்கிறேன், எங்கள் வீட்டில் வழக்கம் இல்லை. இதில் கொஞ்சம் சால்ட், வெள்ளரிக்காய் வேணா சேர்த்துக்கோங்க. 1/2 லெமன் பிழிஞ்சிக்கலாம். ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை. பானகத்தில் நீங்கள் துளசி சேர்த்துக்கோங்க. இது வந்து படைக்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ராமர் பாடல்களை பாடலாம். பிறகு ஸ்ரீராம ஜெயம் எழுதலாம். 108 முறை நாம் சொல்லலாம். இல்லைனா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம நம்ம சொல்லும் போது ராம ஜெபம் எங்கு ஜெபிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் வந்து ஸ்ரீ ஆஞ்சநேயர் வருவதாக ஐதீகம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு எந்த வந்து சனி தோஷம்லாம் இருந்தால் கூட நம்ம ஆஞ்சநேயரை வேண்டிக்கிட்டு நாம் வந்து 9 வாரம் இல்லைனா 21 வாரம் நாம் வந்து கோயிலுக்கு போய் நம்ம வந்து வழிபட்டு வந்தோம்னா அந்த தோஷத்துலேருந்து நமக்கு அவ்வளோ பாதிப்பு இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அருமையாக ரெடி ஆகிடுச்சு. பானகம், நீர்மோர், அதுக்கப்புறம் கோஸ்மல்லி. இது வந்து நாம் வந்து சாமிக்கு படைக்கும் போது மட்டும் செய்யாமல் நாம் எப்போவும் வந்து இந்த வெயில் காலத்துக்கு செஞ்சு சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.